NCERT textbook ல இருந்து electrostatic potential and capacitance டாபிக்ல இருந்து questions பார்க்கலாம் பாருங்க. First question, two charges 5 into 10 power minus 8 coulomb and minus 3 into 10 power minus 8 coulomb are located 16 centimeter apart. At what points on the line joining the two charges is the electric potential zero? Take the potential at infinity to be zero அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் இப்போ சால்வ் பண்ணலாம். நம்ம இங்கே பாருங்க, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பிளஸ் 5 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 8 கூலும் சார்ஜ் இது எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே மைனஸ் 3 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 8 கூலும் சார்ஜ் எடுத்துருக்கோம். இந்த ரெண்டு சார்ஜுமே செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா R is equal to 16 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இங்க வந்து along line joining the two charges electric potential 0 இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா இந்த லைன் ஜாயினிங் தி சார்ஜஸ் வந்து இந்த லைன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டோம்னா இது 5 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 8 கூலும், இது மைனஸ் 3 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 8 கூலும் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இங்க இது 0.1, இது 0.2, இது 0.3. எந்த பாயிண்ட்ல எடுத்தாலுமே பொட்டன்ஷியல் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவா இருக்கும், பொட்டன்ஷியல் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவா இருக்கும். அதனால சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டியூ டு தீஸ் டூ சார்ஜ் 0 வர பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ இந்த பாயிண்ட் மிட்வே பிட்வீன் தீஸ் டூ சார்ஜஸ் பாயிண்ட் எடுத்துக்கணும்னா சம் டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால வர பொட்டன்ஷியலும் இந்த நெகட்டிவ் சார்ஜ்னால வர பொட்டன்ஷியலும் சைன் ஆப்போசிட்டா இருக்கு. சைன் வந்து அதாவது மேக்னிட்யூட் வந்து இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னு வருது. சம் டிஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ரெண்டு சார்ஜஸ்னாலும் பொட்டன்ஷியல் ஈக்குவலா வரும். ஸோ தட் டோட்டல் பொட்டன்ஷியல் 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 0.1ல வந்து உங்களுக்கு பொட்டன்ஷியல் வந்து 0 வராது. 5 கூலும்னால பிளஸ்ஸா இருந்தாலும் மைனஸ் 3 கூலும்னால நெகட்டிவா இருந்தாலும் இங்கே பொட்டன்ஷியல் வந்து 0 வராது. ஏன் பொட்டன்ஷியல் இங்கே 0 வராதுன்னு பார்த்தீங்கன்னா 0.1ல வந்து அதாவது பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா KQ பை ஆர்னு எடுக்க போகிறோம். இப்போ இந்த 5 கூலும்னால பார்த்தீங்கன்னா Q அதிகமாக இருக்கு இந்த பொட்டன்ஷியல். ஓகே, பொட்டன்ஷியல் ஈக்குவல் KQ பை ஆர் தானே. இந்த 0.1 எடுத்தீங்கன்னா 5 கூலும்னால Q அதிகமாக இருக்கு, அதனால பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கு. ஆர் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கு, 5 கூலும் பக்கத்துல இருக்கு, அதனால பொட்டன்ஷியல் 5 கூலும்னால அதிகமாக இருக்கும். அதே மைனஸ் 3 கூலும்னால பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குனால மைனஸ் 3 கூலும்னால இங்கே பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கும், சார்ஜும் கம்மியாக இருக்குனால பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்குனால 0.1ல 0 பொட்டன்ஷியல் வராது. அதனால 0.2லையும் 0.3ல மட்டும் தான் பொட்டன்ஷியல் 0 வரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா 0.2 0.3ல மட்டும் பொட்டன்ஷியல் 0 வரும் அஸ்யூம் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து 0.2ல பொட்டன்ஷியல் 0 வர மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா இந்த 5 கூலும் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0.2 இருக்கு, இந்த மைனஸ் 3 கூலும் வந்து எங்க இருக்குன்னா 16 மைனஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து சால்வ் பண்ணும்போது இப்போ பொட்டன்ஷியல் டியூ டு 5 கூலும் பிளஸ் பொட்டன்ஷியல் டியூ டு 3 கூலும் ரெண்டுமே ஈக்குவல் டு 0 வரணும். பொட்டன்ஷியல் டியூ டு 5 கூலுக்கு என்ன ஃபார்முலானா ஜெனரலா பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா வந்து KQ பை ஆர் உங்களுக்கு தெரியும், கரெக்டுங்களா? அப்போ வந்து என்ன பண்ணலாம், K இன்ட்டு Q வந்து 5 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 8 டிவைட் பை ஆர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பொட்டன்ஷியல் டியூ டு 3 கூலும் வந்து இது மைனஸ் 3 இருக்குனால சார்ஜ் மைனஸ் 3ன்னு சப்ஸ்டிட் பண்றோம். மைனஸ் K இன்ட்டு 3 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 8 டிவைட் பை டிஸ்டன்ஸ் வந்து 16 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துட்டோம். இப்போ இங்கே கேவும் இந்த கேவும் காமனாக எடுத்து அந்த பக்கம் அமிச்சிட்டா 0 ஆயிரும். அடுத்து இங்கே 10 பவர் மைனஸ் 8ம் காமனாக எடுத்து அமைச்சிடலாம். இல்லைன்னா 5 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 8 டிவைட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு இந்த மைனஸ் அந்த பக்கம் பிளஸ் ஆயிரும். 3 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 8 டிவைட் பை 16 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. இப்போ 10 பவர் மைனஸ் 8 10 பவர் மைனஸ் 8 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ் இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த 16 மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 16 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு 3xன்னு வருதா? இந்த 5 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 16 இன்ட்டு 5 என்ன வருது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 80 வரும். 80 மைனஸ் 5x இஸ் ஈக்குவல் டு இங்க இது என்ன வருது பாருங்க, இந்த வேல்யூ வந்து இங்க 3xன்னு வந்துருது. ஓகேங்களா? இப்போ இந்த மைனஸ் 5x அந்த பக்கம் வச்சுன்னா 8x ஆயிரும். 8x இஸ் ஈக்குவல் டு 80 வருது. x இஸ் ஈக்குவல் டு இது கேன்சல் பண்ணோம்னா 8 8 கேன்சல் பண்ணா 10 கிடைக்குதுன்னா 10 சென்டிமீட்டர். அதாவது இந்த 0.2 10 சென்டிமீட்டர்ல ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நெட் பொட்டன்ஷியல் 0 வருது. அடுத்த கேஸ் எடுக்க போறோம். நம்ம அடுத்த கேஸ் எங்க எடுக்க போறோம் பார்த்தீங்கன்னா வந்து கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அந்த 0.3 எடுக்கிறோம் இல்லையா, இந்த 0.3 வந்து இந்த 5 கூலும்ல இருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ வந்து இந்த 3 மைனஸ் 3 கூலும் சார்ஜ் இருக்கு இல்லையா, இது வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 16, அதாவது எக்ஸ் மைனஸ் 16 வரும்.
x மைனஸ் 16 வந்துடும். ஏன்னா இந்த லெங்த் வந்து 16 தானே கொடுத்துருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் 2 வந்து 0.3ல பொட்டன்ஷியல் 0 போடுறோம். இந்த 0.3ல பொட்டன்ஷியல் 0. இந்த 0.3 வந்து 5 கூலம்ல இருந்து 5 × 10 − 8 கூலம்ல இருந்து x டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த -3 × 10 − 8 கூலம்ல இருந்து இது மொத்தம் xன்னு எடுத்தா இந்த 16 கழிச்சுட்டு இது x மைனஸ் 16 வருது. ஓகேங்களா? ஸோ பொட்டன்ஷியல் டியூ டு 5 கூலும், இது வந்து கேஸ் 2. கேஸ் 2 நம்ம எடுக்கிறோம். பொட்டன்ஷியல் டியூ டு 5 கூலும் பிளஸ் பொட்டன்ஷியல் டியூ டு 3 கூலும் ஈக்குவல் டு 0 போடுறோம். பொட்டன்ஷியல் டியூ டு 5 கூலும் என்னது k × 5 × 10 − 8 டிவைட் பை டிஸ்டன்ஸ் xன்னு போட்டுக்கலாம். ஏன்னா பொட்டன்ஷியல் ஃபார்முலா kq/r. ஓகேங்களா? அடுத்து 3 கூலும் -3 கூலும்னால பார்த்தீங்கன்னா -k இன்ட்டு அது நெகட்டிவ் சார்ஜ்னால மைனஸ் பொட்டன்ஷியல் கொடுக்குறேன் இன்ட்டு 3 × 10 − 8ன்னு போட்டுட்டு டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா x மைனஸ் 16 அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இது எப்படி எழுதலாம்னா k × 5 × 10 − 8 டிவைட் பை x. இந்த மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா இதை இந்த டேர்ம் மைனஸ் டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ k × 3 × 10 − 8 டிவைட் பை x மைனஸ் 16 வருது. இப்போ இந்த k கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இந்த 10 − 8 10 − 8 கேன்சல் பண்ணிடலாம். இந்த x மைனஸ் 16 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த x இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன வருது பாருங்க. அப்போ என்ன வருது பார்க்கலாமா? இப்போ வந்து பாருங்க, x மைனஸ் 16 × 5 இந்த பக்கம் இருக்கு, ரைட் சைடில் 3 × x வருது. இப்போ இந்த 5 மல்டிப்ளை பண்ணால் 5x மைனஸ் 80 வரும். கரெக்டுங்களா? ஈக்குவல் டு 3x. இப்போ இந்த 3x லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா 5x மைனஸ் 3x 2x இஸ் ஈக்குவல் டு 80. இந்த 2ம் 80யும் கேன்சல் பண்ணால் 14 கிடைக்குது. அப்படியே சென்டிமீட்டர்லேயே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதனால 40 சென்டிமீட்டர். அப்படின்னா x ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர். இது வந்து 40 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு, அதாவது பாசிட்டிவ் சார்ஜில் இருந்து 40 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் 0 வருது. அதே மாதிரி 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் பொட்டன்ஷியல் வந்து 0 வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். A regular hexagon of side 10 cm has a charge 5 microcoulomb at each of its vertices. Calculate the potential at the center of the hexagon அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா ஒரு ஹெக்ஸகன் கொடுத்தா அதுக்கு மொத்தம் எத்தனை சைடு இருக்கும் பார்த்தீங்கன்னா 6 சைடு இருக்கும். இப்போ வந்து இப்படி 6 சைடு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஹெக்ஸகன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து என்ன கேட்குறோம்னா இந்த பொட்டன்ஷியல் அட் சென்டர் ஆஃப் தி ஹெக்ஸகன் கேட்குறாங்க. ஒவ்வொரு கார்னர்லையும் Q சார்ஜ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கார்னர்ல இருந்து ஒவ்வொரு கார்னர்ல இருந்து சென்டருக்கு லைன் வரைஞ்சோம்னா இப்போ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் வரும். அப்போ இந்த சைடு ஏன்னா இது சைடு ஏ வரும். அப்போ ஈச் கார்னர் ஆர் சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் வருது. அப்படின்னா பொட்டன்ஷியல் டியூ டு ஒன் கார்னர்ல இருக்கிற சார்ஜ்னால சென்டர்ல பொட்டன்ஷியல் வந்து kq/rன்னு போட்டோம்னா rன்றது டிஸ்டன்ஸ் ஏன்னு போட்டுக்கலாம். இங்க 6 கார்னர்ஸ்ல 6 சார்ஜஸ் இருக்கு. ஈச் சார்ஜ்னாலும் பொட்டன்ஷியல் வந்து kq/aன்னு போட்டோம்னா அப்போ பொட்டன்ஷியல் வந்து ஸ்கேலர் தானே, டைரக்டா சம் பண்ணிடலாம். அப்போ 6 டைம்ஸ்னு வந்துடும். அதுதான் டோட்டல் பொட்டன்ஷியல். அதாவது ஒவ்வொரு கார்னர்லயும் சார்ஜ் வந்து q இருக்கு. அப்போ ஒவ்வொரு கார்னர்னால இருக்கிற சார்ஜ்னாலும் பொட்டன்ஷியல் சென்டர்ல வந்து kq/r. 6 கார்னர்ஸ்னால இருக்கிற சார்ஜஸ்னாலையும் உங்களுக்கு சேம் பொட்டன்ஷியல் இருக்கும். பொட்டன்ஷியல் ஸ்கேலர்னால டைரக்டா சம் பண்றது 6 டைம்ஸ் ஆஃப் kq/rன்னு வந்துருது. அப்போ 6 × k எவ்வளவு பார்ப்போம்? 9 × 10⁻9. k-ன்றது 1/4πε0. கரெக்டுங்களா? இன்ட்டு q எவ்வளவு கொடுத்தாங்க? 5 மைக்ரோகூலும். ஸோ 5 × 10⁻6 கூலும் அப்படின்னு போட்டுட்டு டிவைட் பை சைடு எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 10 சென்டிமீட்டர். ஸோ 10 சென்டிமீட்டர்னா 10 × 10⁻2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்க 10⁻6 இந்த 10⁻9 கேன்சல் பண்ணா இங்க 10⁻3 இருக்கும். இந்த 10 இங்க 10 × 10⁻2 இருக்கு இல்லையா? இது ரெண்டு கேன்சல் பண்ணீங்கன்னா 10⁻1 வரும். இந்த 10 × 10⁻2 இது ரெண்டுமே கேன்சல் பண்ணா இங்க 10⁻1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 10⁻1 மேல போயிருச்சுன்னா 10⁻+3 மாறிடும். ஓகேங்களா? இப்போ இங்க 6 × 5 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 13 வரும். 30 இங்க ஒரு 9 இருக்கு. இங்க 10⁻3 ஆல்ரெடி இருக்கு. இது ஒரு 10⁻−1 இருக்கு. இந்த 10⁻−1 மேல போயிடும். ஸோ அதனால 10⁻4 அப்படின்னு வந்துருது. ஓகேங்களா? இப்போ வந்து இங்க 30 × 9 என்ன போகும்? 30 × 9 வந்து 270 அப்படின்னு கிடைக்குது. 270 × 10⁻4 அப்படின்னு கிடைக்குது. 270 எப்படி எழுதலாம்? 2.7 × 10⁻2 போட்டு இது ஒரு 10⁻4 எடுத்துட்டீங்கன்னா 10⁻6 அப்படின்னு கிடைச்சது. அப்போ 2.7 × 10⁻6 வரும். புரியுதுங்களா உங்களுக்கு ஆன்சர்? அப்படின்னா வந்து நமக்கு ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்கன்னா 2.7 × 10⁻6 வோல்ட் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு இந்த கொஸ்டினுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. 2 charges 2 microcoulomb and -2 microcoulomb are placed at points A and B 6 cm apart
Identify an equipotential surface of the system. What is the direction of the electric field at every point on this surface அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே 2 மைக்ரோ கூலும் சார்ஜும் இங்கே -2 மைக்ரோ கூலும் சார்ஜும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எடுத்துட்டு இதுதான் லைன் ஜாயினிங் தி சார்ஜஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிட் பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா, அதாவது மிட் பாயிண்ட் இல்லை, இப்போ வந்து பைசெக்டிங் லைன், இந்த ரெண்டு சார்ஜஸும் கனெக்ட் பண்றதுக்கு பைசெக்டிங் லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன்ல ஒரு பிளேன் பாஸ் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த லைன்ல ஒரு பிளேன் பாஸ் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன இருக்குன்னா, இது வந்து ஒரு பிளேன் வந்து இதுல பாஸ் ஆயிருக்கு எப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பிளேன்ல பாயிண்ட், எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸும் இந்த நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த சார்ஜ் வேல்யூ ஈக்குவல், டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கு. R1 ஈக்குவல் டு R2. அதே மாதிரி Q1 வந்து பாசிட்டிவ் சார்ஜ், Q2 வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னால பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ்னால பொட்டன்ஷியல் வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கனால இந்த பிளேன்ல வந்து டோட்டல் பொட்டன்ஷியல் வந்து 0வா இருக்கும். அப்படின்னா இந்த பிளேன்ல எல்லா பாயிண்ட்டும் இங்க இருக்குங்க, இந்த பிளேன்ல எல்லா பாயிண்ட்லயும் நல்லா கவனிங்க, இந்த பிளேன்ல ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆர் சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் திஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ். அதனால இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், நெகட்டிவ் சார்ஜ்னால நெகட்டிவ் பொட்டன்ஷியல், அதனால டோட்டல் பொட்டன்ஷியல் ஆன் திஸ் பிளேன் வந்து 0 வருது. அப்படின்னா a plane which passes at center of the line joining the charges and perpendicular to line. நல்லா பாருங்க, a plane passes perpendicular to the line joining the charges and center point, mid point பாஸ் ஆகிற பிளேன்ல வந்து each and every point பொட்டன்ஷியல் 0வா இருக்கும். அப்போ வந்து இந்த ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் வந்து பிளேன் சர்ஃபேஸ். இந்த பிளேன் சர்ஃபேஸ் passes midpoint of the line joining the centers of the charge, line joining the charges and perpendicular to the line joining charges வந்து equipotential surface இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி வந்திருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ் சார்ஜ் வரும்போது இங்க டேஞ்சன்ட் டிராப் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலரா இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த equipotential surfaceல வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலரா இருக்கும். So what is the direction of the electric field at every point on this surface? Normal to the surface, normal to the plane. இந்த பிளேன் சர்ஃபேஸ்ல, இந்த பிளேன் சர்ஃபேஸ் எல்லாமே நார்மலா இருக்கும், பர்பெண்டிகுலரா இருக்கும் ஃபீல்டு அப்படின்னு, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A spherical conductor of radius 12 cm has a charge of 1.6 into 10 power minus 7 coulomb distributed uniformly on its surface. What is the electric field inside the sphere, outside, just outside the sphere, at the point 18 cm from the center of the sphere அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பெரிக்கல் கண்டக்டிங் ஸ்பியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சார்ஜ் வந்து எங்க ரிசைட் ஆயிருக்குன்னா அந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி கண்டக்டர் தான் எப்பவுமே சார்ஜ் ரிசைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்சைடு வந்து எந்த பாயிண்ட்ல எடுத்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0வா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சைடு, அதாவது இங்க பாருங்க, இப்போ நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கலாம்னா, இப்போ இந்த பார்ட்னால ஃபீல்டு இங்க வரதும் இந்த ரிமைனிங் பார்ட்னால வர ஃபீல்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும், அதனால கேன்சல் ஆயிருது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இன்சைட் தி ஸ்பியர் வந்து 0, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் தி ஸ்பியர் 0. அட் தி சர்ஃபேஸ் என்னன்னா இதுக்கு ரேடியஸ் கேபிட்டல் ஆர்னு எடுத்துங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் தி சர்ஃபேஸ், ஜஸ்ட் அவுட் சைட் தி சர்ஃபேஸ் வந்து KQ/R² அப்படின்னு போட்டுக்கலாம். இது செகண்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த சர்ஃபேஸ் K வந்து 9 × 10⁻9 எழுதிக்கிங்க. Q வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1.6 × 10⁻−7. ஸோ 1.6 × 10⁻−7 டிவைட் பை R². R எவ்வளவு பாருங்க? 12 சென்டிமீட்டர். ஸோ 12 × 10⁻−2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, இங்க 9 இங்க 10⁻9, இங்க 10⁻−7 இருக்கா? இந்த 10⁻−7 இந்த 9 கேன்சல் பண்ணா இங்க 2 இருக்கும். ஸோ 9 × 10⁻2, இந்த 1.6 இருக்கு. இங்க டிவைட் பை 12 × 10⁻−2 இருக்கு இல்லையா? அதை 12 × 12 × 10⁻−2 ஹோல் ஸ்கொயர் வந்து 10⁻−4ன்னு போட்டுக்கலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ இந்த 9 வந்து நம்ம கேன்சல் பண்ணா 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 3, இங்க 4 வந்துருது. அதே மாதிரி இந்த 3யும் இங்க 12 கேன்சல் பண்ணா இங்க 4 வந்துருது. இந்த 4 இந்த 4 16 தானே, இந்த 16ம் இந்த 1.6 கேன்சல் பண்ணா கீழே வந்து 10 வந்துடும். அப்போ இந்த 10 × 10⁻−4 எவ்வளோ வரும்னா 10⁻−3. ஓகேங்களா? அப்போ மேலே 10⁻2 இருக்கு, கீழே வந்து 10⁻−3 இருக்கு. இந்த 10⁻−3 இப்போ மேலே போகும். 10⁻−3 மேலே போனால் என்ன ஆயிரும் சொல்லுங்க? 10⁻+3 ஆயிருமா? அப்போ 10⁻5 வந்துடும். ஸோ 10⁻5 N/Coulomb அப்படின்னா ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியர், ஜஸ்ட் அவுட் சைட் தி ஸ்பியர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 10⁻5 N/Coulomb அப்படின்னு வருது.
அடுத்து வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் 18 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கேட்குறாங்க. அப்போ 18 சென்டிமீட்டர்னா இந்த பாயிண்ட் அவுட் சைடுன்னு அர்த்தம் இருந்தார். அப்படின்னா தேர்ட் கேஸ்க்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட் சைடு வந்து என்ன பார்த்தீங்கன்னா KQ/R² அப்படின்னு போட்டுருங்க. K வேல்யூ வந்து 9 × 10⁻9, Q வேல்யூ வந்து 1.6 × 10⁻−7 டிவைட் பை R². R வந்து 18 சென்டிமீட்டர், 18 × 10⁻−2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். இப்படி போட்டிங்கன்னா என்ன வருது பாருங்க, 9 × 10 இங்கே 9 இந்த 10⁻−7 கேன்சல் பண்ணால் இங்கே 2 இருக்கும். ஸோ 10⁻2 × 1.6 அப்படின்னு எழுதிட்டு கீழே வந்து 18 × 18 அப்படின்னு எழுதி இந்த 10⁻−2 ஹோல் ஸ்கொயர் 10⁻−4ன்னு போட்டுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 9ம் 18ம் கேன்சல் பண்ணால் இங்கே 2 கிடைக்குதுப்பா. புரியுதுங்களாங்க? அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே பாருங்க, இந்த 10⁻−4 மேலே கொண்டு போனால் 10⁻+4 ஆயிருக்கு. இங்கே 10⁻2 இருக்கு, அப்போ 10⁻6 இருக்கு. கரெக்டா? 10⁻6 இங்கே 1.6 டிவைட் பை 2 × 18 இருக்கு. இன்னும் வேணும்னா இந்த 10⁻5 × 1.6 16 அப்படி போட்டுட்டு டிவைட் பை 2 × 18 அப்படின்னு நம்ம என்ன போட்டுக்கலாம் கொஞ்சம். ஓகேங்களா? இப்போ இந்த 16ம் இந்த 2 கேன்சல் பண்ணால் இங்கே 8 வரும். இந்த 8ம் இந்த 18ம் கேன்சல் பண்ணால் இங்கே 4 வந்து இங்கே 9 வந்திருக்கும். புரியுதுங்களா? அப்போ 4/9 × 10⁻5 அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? இந்த 4/9 வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.44 அப்படின்னு வந்திருக்கும். இன்ட்டு 10⁻5 வருது. இது நம்ம எப்படி எழுதலாம்? 4.4 × 10⁻4 Nm/Coulomb அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 18 சென்டிமீட்டர்ல வந்து எவ்வளோ வருதுன்னா 4.4 × 10⁻4 Nm/Coulomb அப்படின்னு ஆன்சர் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A parallel plate capacitor with air between the plates has a capacitance of 8 picofarad. 1 picofarad வந்து 10⁻−12 farad. What will be the capacitance if the distance between the plates is reduced by half and the space between them is filled with a substance of dielectric constant 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸ் வித் ஏர் இன்சைடுக்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் ஏர் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ε0 A/d இதுதான் ஃபார்முலா. இந்த வேல்யூ தான் 8 picofarad அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8 picofarad அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ கெப்பாசிட்டன்ஸ் இன் மீடியம் வரும்போது டிஸ்டன்ஸ், அதாவது கெப்பாசிட்டன்ஸ் இன் மீடியம்க்கு என்ன பார்த்தீங்கன்னா அந்த εr எழுதிக்கலாம். εr இல்லைன்னா டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ε0 A divided by distance வந்து d/2ன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் ரெடியூஸ் பை ஆஃப்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த εr தான் 6ன்னு சொல்லியிருக்காங்க. இது εr 6 சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த εrக்கு 6ன்னு போட்டுருங்க. இந்த 2 வந்து இங்கே மேலே போயிடும். இன்ட்டு 2ன்னு போட்டுட்டீங்கன்னா இங்கே இன்ட்டு ε0 A/dன்னு வருது. ஓகேங்களா? இந்த ε0 A/d தான் ஆல்ரெடி 8 சொன்னதுனால அப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம 8ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த 6 இன்ட்டு இங்கே என்ன வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 6 × 2 12, 12 இன்ட்டு இந்த 8 போட்டுட்டீங்கன்னா 12 × 8 எவ்வளோப்பா 96 picofarad. ஏன்னா ஆன்சர் வந்து இங்கே picofaradல கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஏர் கெப்பாசிட்டன்ஸ் வந்து 8 picofarad இருக்கிற ஏர் கெப்பாசிட்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளேசஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டு அடுத்து அதில் டயலக்ட்ரிக் சப்ஸ்டன்ஸ், அதாவது டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 6 இருக்கிற மெட்டீரியல் இன்சர்ட் பண்ணோம்னா கெப்பாசிட்டன்ஸ் பிகம் 96 picofarad அப்படின்னு வருதுப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 capacitors, each of capacitance 9 picofarad are connected in series. What is the total capacitance of the combination? What is the potential difference across each capacitor if the combination is connected to a 120 volt supply அப்படின்றாங்க. அதாவது நம்ம இப்போ கெப்பாசிட்டர்ஸ் வந்து 3 கெப்பாசிட்டர்ஸ் வந்து என்ன பண்றோம்னா சீரீஸ்ல கனெக்ட் பண்றோம். இப்படி சீரீஸ்ல கனெக்ட் பண்றீங்க. இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் Bன்னு இருக்கு. ஈச் கெப்பாசிட்டன்ஸ் Cன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா FID கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரீஸ் காம்பினேஷன், அதாவது ரெசிப்ரோக்கல் ஆஃப் FID கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ இது என்ன வருது பாருங்க, 3/Cன்னு வந்துட்டு 1/CS வருது. அப்போ C இன் சீரீஸ் ஈக்குவல் டு C/3. அதாவது ஒரு ஃபார்முலா இருக்கு. ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர்ஸ் வந்து நம்ம சீரீஸ்ல கனெக்ட் பண்ணும்போது FID கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரீஸ் காம்பினேஷன் ஈக்குவல் டு 1 ஆஃப் தி கெப்பாசிட்டன்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ். அப்போ ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வந்து 9 வருது. கரெக்டா? 9 டிவைட் பை 3. அப்போ 9/3, 9 3 கேன்சல் பண்ண என்ன வருது 3 picofarad. ஸோ அப்போ எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் என்ன வருதுன்னா 3 picofarad இன் சீரீஸ் காம்பினேஷன்ல வருது. அடுத்து வந்து இந்த காம்பினேஷன் இஸ் கனெக்டட் டு 120 வோல்ட் சொல்லியிருக்காங்க. இந்த காம்பினேஷன் வந்து 120 வோல்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸ்லயும் சார்ஜ் ஈக்குவலா தானப்பா இருக்கும். ஏன்னா சீரீஸ் காம்பினேஷன் சார்ஜ் ஈக்குவலா இருக்கும். சார்ஜ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டன்ஸ் இன்ட்டு பொட்டன்ஷியல் தானே வருது. சார்ஜ் சேமா இருக்கு, ஆல்ரெடி கெப்பாசிட்டன்ஸ் சேம்னா பொட்டன்ஷியலும் சேமா இருக்கும். அப்படின்னா இந்த காம்பினேஷன் ஒவ்வொரு கெப்பாசிட்டரும்
V potential இருக்குன்னா effective எவ்வளவு இருக்கணும்னு சொல்லுங்க 3 times of potential difference across one of the capacitance. அப்ப இந்த 3V is equal to 120 போட்டீங்கன்னா 3 120 சொல்லணும்னா 40 வருது. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டன்ஸ் வந்து 40 வோல்ட் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் எஃப்ஐடி கெப்பாசிட்டன்ஸ் 3 picofarad அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டன்ஸ் வந்து 40 வோல்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 capacitors of capacitance 2 picofarad, 3 picofarad and 4 picofarad are connected in parallel. What is the total capacitance of the combination? Determine the charge on each capacitor if the combination is connected to a 100 volt supply அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதான் நம்ம என்ன பண்ணோம்னா பேரலல்ல 3 கெபாசிட்டர் கனெக்ட் பண்றோம். அப்படிதானப்பா இந்த கெபாசிட்டர்ஸ் இப்படி கனெக்ட் பண்ணிடுறோம். 3 கெபாசிட்டர்ஸ் பேரலல் கனெக்ட் பண்றேன். இப்போ இது வந்து C1, இது C2, இது C3 அப்படின்னு எடுத்துக்கலாம். பேரலல் காம்பினேஷன்ல எஃப்ஐடி கெபாசிட்டன்ஸ் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா அல்ஜிபிரிக் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் கெபாசிட்டன்ஸ் அப்படி எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கெபாசிட்டன்ஸ் 2 picofarad, செகண்ட் கெபாசிட்டன்ஸ் 3 picofarad, தேர்ட் கெபாசிட்டன்ஸ் 4 picofarad. அப்போனா 2 + 3 + 4 அப்படின்னு போட்டோம்னா என்ன வருதுப்பா 9 வருது. அப்போ 9 picofarad. எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் வந்து 9 picofarad. அதாவது கெபாசிட்டன்ஸ் இன் பேரலல் வந்து 9 picofarad. அடுத்து இந்த இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேட்டரியில கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி எவ்வளவு கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 100 வோல்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ பேரலல் காம்பினேஷன்ல ஈச் கெபாசிட்டர்லயும் பொட்டன்ஷியல் வந்து சேமா தான் இருக்கும். 100 வோல்ட் தான் இருக்கும். இப்போ சார்ஜ் இன் ஈச் கெபாசிட்டர் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் கெபாசிட்டர்ல Q1, செகண்ட்ல Q2, தேர்ட்ல Q3 எடுத்துக்கலாம். சார்ஜ் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு C × V ன்னு எடுத்துக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் கெபாசிட்டர் சார்ஜ் Q1 that is equal to C1 × V. C1 வந்து 2 picofarad கரெக்ட்டுங்களா? 2 × 10⁻−12 இன்ட்டு V வந்து 100 சரிங்களா? அப்போ வந்து 2 × 100 200 200 × 10⁻12 வருது இல்லைங்களா? இதை 2 × 10⁻10 கூலும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் கெபாசிட்டர்ல. செகண்ட் கெபாசிட்டர்ல பார்த்தீங்கன்னா Q2 is equal to C2 × V போட்டுங்க. C2 எவ்வளோப்பா 3 picofarad 3 × 10⁻2 இன்ட்டு பொட்டன்ஷியல் வந்து 100 வோல்ட். அப்போ 3 × 100 300 × 10⁻12 picofarad. அப்போ 300 வந்து நல்லா 3 × 10⁻2 எழுதி இந்த 10⁻12 எழுதுனா 10⁻10 கூலும் அப்படின்னு வந்துருது. அதே மாதிரி தேர்ட் கெபாசிட்டர் பார்த்தீங்கன்னா தேர்ட் கெபாசிட்டர்ல Q3 is equal to C3 × V இருக்கு. C3 வந்து 4 × 10⁻12 கரெக்டுங்களா? பொட்டன்ஷியல் வந்து 100. இப்போ இந்த 100 × 10⁻12 வந்து 10⁻10 இந்த 4 இருக்குன்னா 4 × 10⁻10 கூலும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் கெபாசிட்டர் 2 × 10⁻10 கூலும், செகண்ட் கெபாசிட்டர் 3 × 10⁻10 கூலும், தேர்ட் கெபாசிட்டர் 4 × 10⁻10 கூலும் சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In a parallel plate capacitor with air between the plates, each plate has an area 6 × 10⁻³ meter square and the distance between the plates is 3 mm. Calculate the capacitance of the capacitor. If this capacitor is connected to a 100 volt supply, what is the charge on each plate of capacitor அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கெபாசிட்டன்ஸுக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ε0 A/d அப்படின்னு வந்துருக்கும். கரெக்டுங்களா? இந்த ε0 வேல்யூ வந்து 8.85 × 10⁻12. அடுத்து ஏரியா பாருங்க 6 × 10⁻3 6 × 10⁻3 வருது. டிவைட் பை இங்க பாருங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் வந்து 3 mm. ஸோ இது 3 × 10⁻3 மில்லிமீட்டர் மீட்டர் மாத்திட்டேன். 10⁻3 10⁻3 கேன்சல். இந்த 6 3 கேன்சல் பண்ணா 2 வருது. இந்த 2 × 8.85 இருக்குல்ல, இந்த 8.85 சும்மா நம்ம ரவுண்ட் ஆஃப் அஸ்யூம் பண்ணி 9 அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ 9 × 2 என்ன வரும் சொல்லுங்க 18. அதாவது 18 கம்மியா இருக்கும் அப்ராக்சிமேட்லா போட்டுருக்கோம். ஏன்னா 8.85 அப்ராக்சிமேட்லி நம்ம ரவுண்ட் அப் பண்ணி 9 எடுத்துட்டோம். அப்போ 18 இங்க 10⁻12 வருது. 10 இத்தனை பேரட் இருக்கு. 10⁻12 பேரட் தான் ஒரு picofarad. அப்போ இது picofarad 18 picofarad அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து அடுத்து சார்ஜ் கேட்டிருக்காங்க. சார்ஜ் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கெபாசிட்டன்ஸ் × பொட்டன்ஷியல். கெபாசிட்டன்ஸ் எவ்வளோ 18 picofarad கரெக்டுங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 18 picofarad 18 கொடுக்கலாம் இன்ட்டு picofarad வந்து 10⁻12 பேரட் எடுத்துட்டு பொட்டன்ஷியல் வந்து 100 வோல்ட் இருக்கு. அப்போ 100 வோல்ட் கொடுக்கலாம். அப்படி போட்டீங்கன்னா இந்த 18 × 100 1800 × 10⁻12 வருது. கரெக்டுங்களா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து இந்த 3 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 10⁻3 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1.8 போட்டு 10⁻3 மல்டிப்ளை பண்ணா 10⁻−9 கூலும் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பேர்லாம் பாருங்க. Explain what would happen if in the capacitor given in exercise 2.8 a 3 mm thick mica sheet dielectric constant 6 were inserted between the plates while the
voltage supply remains constant. Second வந்து after the supply was connected. அதாவது இந்த 2.8ல இங்க கெபாசிட்டன்ஸ் 18 பிகோ ஃபேரட் இருக்கு. அந்த கெபாசிட்டர் இங்க 2.9ல என்ன பண்றாங்கன்னா அது ஏர் இருக்கிற பிளேஸ்ல இந்த டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன்சர்ட் பண்றாங்க. எப்படி இன்சர்ட் பண்றாங்கன்னா வித் பேட்டரி இன்சர்ட் பண்ற மாதிரி ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் வித்தவுட் பேட்டரி மாதிரி இன்சர்ட் பண்றாங்க. சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கெபாசிட்டன்ஸ் ரெண்டு கேஸ்ல என்ன ஆகும்னா கெபாசிட்டன்ஸ் வந்து எப்சிலான் ஆர் இன்டு எப்சிலான் நாட் ஏ பை டி அப்படிதான் வரும். ஆனால் இந்த எப்சிலான் நாட் ஏ பை டி தான் நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம் 18 பிகோ ஃபேரட் பார்த்தாச்சு. அப்போ எப்சிலான் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கெபாசிட்டன்ஸ் இந்த கேஸ்ல வந்து மீடியம் இருக்கும்போது 6 × 18 பிகோ ஃபேரட் அப்படின்னு கொடுக்கலாம். 6 × 18 அதாவது 6 × 18 எவ்வளோ சொல்லுங்கப்பா. இப்போ 6 இந்த கெபாசிட்டன்ஸ் அதாவது கெபாசிட்டன்ஸ் 6 × 18 எவ்வளோ வரும்னா நமக்கு 108 வரும். கரெக்டா 108 பிகோ ஃபேரட். அப்போ கெபாசிட்டன்ஸ் வந்து நமக்கு 108 பிகோ ஃபேரட்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து வோல்டேஜ் சப்ளை ரிமைன்ஸ் கனெக்டட். அப்போ கெபாசிட்டன்ஸுக்கு இந்த பேட்டரி அப்படியே கனெக்ட் பண்ணி ரிமைன்ஸ் கனெக்டட் இன் பேட்டரினா அந்த பொட்டன்ஷியல் எவ்வளோ கனெக்ட் பண்ணியிருந்தோம் 100 வோல்ட் தானே. அப்போ 100 வோல்ட் அப்படியே இருக்கும். இந்த கெபாசிட்டர்ல 100 வோல்ட் அப்படியே இருக்கும். அப்படின்னா பொட்டன்ஷியல் வந்து 100 வோல்ட் அப்படியே இருக்கும். ஆனால் கெபாசிட்டன்ஸ் வந்து 108 பிகோ ஃபேரட்னு மாறிடும். இப்போ சார்ஜ் எவ்வளோ வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து கெபாசிட்டன்ஸ் இன்டு பொட்டன்ஷியல். அப்போ கெபாசிட்டன்ஸ் வந்து 108 × 10⁻⁻12 போட்டு இன்ட்டு 100 அப்படின்னு போட்டுட்டோம்னா இதை சிம்பிளை பண்ண என்ன வரும் சொல்லுங்க. இந்த 100க்கு இந்த 10⁻12 சேர்ந்து 10⁻10 வருங்களா. அடுத்து அப்போ 108 × 10⁻10 வச்சுக்கலாம். அடுத்து ரெண்டு நம்பர் தள்ளி டெசிமல் வச்சோம்னா அது ஒரு 10⁻2 போட்டு 1.08 × 10⁻2 ஒரு 10⁻10 வந்து 10⁻8ன்னு இவ்வளவு கூலும் வந்துருது. சரி, இதே செகண்ட் கேஸ்ல பாருங்க. ஆஃப்டர் தி சப்ளை வாஸ் டிஸ்கனெக்டட் என்றார். சப்ளை வாஸ் அதாவது கெபாசிட்டர்ல இருந்து பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமா இந்த டைரக்டரி ஸ்லாப் இன்சர்ட் பண்றாங்க. அப்போ கெபாசிட்டர்ல இருந்து பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ சார்ஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். இனிஷியலா எவ்வளவு சார்ஜ் இருந்துச்சு இனிஷியல் சார்ஜ் வந்து இனிஷியல் கெபாசிட்டன்ஸ் இன்டு பொட்டன்ஷியல். இனிஷியல் கெபாசிட்டன்ஸ் வந்து எவ்வளவு 18 இன்டு பொட்டன்ஷியல் வந்து 100. அப்போ வந்து என்ன வரும்னு சொல்லுங்க. இந்த பிகோ ஃபேரட் இருக்கு 18 பிகோ ஃபேரட் தானே, அது ஒரு 10⁻12 போட்டுக்கணும். ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு புரியுது. இப்போ 100 இந்த 10⁻12 சேர்ந்து 18 × 10⁻10 வருது. இதை வந்து எவ்வளவு எழுதிக்கலாம்னா 1.8 × 10⁻9 கூலும். இவ்வளவு சார்ஜ் இருக்கு செகண்ட் கேஸுக்கு. ஏன்னா பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டனால சார்ஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் கெபாசிட்டன்ஸ் வந்து எப்பவுமே வந்து அந்த 108 பிகோ ஃபேரட் தான். ஏன்னா வந்து டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இருக்கிறதுனால இந்த ஆன்சர் தான் இருக்கும். இப்போ இந்த கேஸ்ல பொட்டன்ஷியல் ஆஃப்டர் இன்சர்ட்டிங் தி டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் அதாவது கெபாசிட்டர்ல இருந்து பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணோம்னா பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Q/C. அதாவது பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா வரும் பாருங்க Q/Cன்னு வரும். ஓகேங்களா. சார்ஜ் பை கெபாசிட்டன்ஸ். சரி, சார்ஜ் வந்து 1.8 × 10⁻9 இருக்கு கரெக்டுங்களா. டிவைட் பை கெபாசிட்டன்ஸ் எவ்வளோ பாருங்க 108. அதாவது 108 ஏன்னா சார்ஜ் வந்து 1.8 × 10⁻9. கெபாசிட்டன்ஸ் வந்து எவ்வளோ பாருங்க 108 இருக்கு. 108 × பிகோ ஃபேரட்னா 10⁻12 அப்படின்னு இருக்கு கரெக்டுங்களா. இது சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 16.6 வோல்ட் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. A 12 picofarad capacitor is connected to a 50 volt battery. How much electrostatic energy is stored in the capacitor அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெபாசிட்டருக்கு வந்து ஃபார்முலா ½ CV² அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கெபாசிட்டன்ஸ் வந்து 12 பிகோஃபாரட், பொட்டன்ஷியல் வந்து 50 வோல்ட். அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ½ × C வந்து 12 × 10⁻12 கரெக்டுங்களா. பிகோஃபாரட் வந்து -12 ஃபேரட் இன்ட்டு V வந்து 50 ஸோ 50² போட்டாச்சு. இப்போ இந்த 12 இந்த 2 இங்கே ஆன்சர் பண்ணால் 6 வருது. அப்போ 6 × இந்த 10⁻12 இருக்கு. இங்கே 50² பண்ண என்ன வரும்னா 50 × 50 2500. அப்போ 2500 வருது. இந்த 2 ஜீரோ கட் பண்ணால் இங்கே 10⁻12 வந்து -10 ஆயிரும். இப்போ 25 × 6 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 150 கரெக்டுங்களா. 150 × 10⁻10 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. இது இன்னும் இந்த 2 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது 1.5 × 10⁻8 அப்படின்னு வச்சுக்கலாம் ஜூல். ஸோ அப்படின்னா இந்த கெப்பாசிட்டியில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்குன்னா 1.5 × 10⁻8 ஜூல் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்க. A 600 picofarad capacitor is charged by 200 volt supply. It is then disconnected from the supply and is connected to another uncharged 600 picofarad capacitor. How much electrostatic energy is lost
இன் தி ப்ராசஸ். அதாவது ஒரு கெப்பாசிட்டர் வந்து 200 வோல்ட் பேட்டரியில் சப்ளை பண்ணுறோம், அப்போ எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ வந்து என்ன சொல்கிறோன்னா அந்த பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு அந்த 600 பிகோ ஃபேரட் கெப்பாசிட்டர் இன்னொரு 600 அன்சார்ஜ் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா சார்ஜ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும், அப்போ எனர்ஜி கொஞ்சம் லாஸ் ஆகும். அந்த லாஸின் எனர்ஜி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இனிஷியல் எனர்ஜி கண்டுபிடிப்போம். இனிஷியல் எனர்ஜி வந்து ½ CV ஸ்கொயர். கரெக்டாக ஒரே கெப்பாசிட்டர் இருக்கு. இப்போ ½ இன்ட்டு சி வந்து 600 அப்படின்னு போட்டு வி வந்து 200 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இன்னொன்று வந்து இங்கே பிகோ ஃபேரட் இருக்குதுனால இந்த 600 × 10⁻12ன்னு போட்டிருக்கணும். அது ஒன்று வந்துருக்கு. சரிங்களா? இப்போ இந்த 2 இந்த 600 அடிச்சா இங்கே 300 வந்திருக்கு. கரெக்டுங்களா? இப்போ எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா இந்த 300 இன்ட்டு இந்த 200 இன்ட்டு 200 அப்படின்னு போடலாம். 200 ஸ்கொயர் இன்ட்டு 10⁻12 போட்டிங்கன்னா இங்கே ஒரு 2 0, இது ஒரு 10⁻2, இங்கே ஒரு 2 0 10⁻2, இது ஒரு 10⁻2, மொத்தம் 10⁻6 வந்து கேன்சல் ஆயிரும். இங்கே இது கேன்சல் ஆச்சுன்னா 10⁻6 வரும். அடுத்து 3 × 2 × 2 எவ்வளோ பாருங்க 12. ஸோ 12 × 10⁻6 ஜூல். இதுதான் இனிஷியல் எனர்ஜி இருக்கு. ஃபைனல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டர் வந்து பேரலில் இப்படி கனெக்ட் பண்ணிடுறாங்க. கரெக்ட் தானப்பா? இப்படி பேரலில் கனெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டர் பேரலில் கனெக்ட் பண்ணால் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரல் வந்து C + C ன்னு 2C வரும். அப்போ 2C ன்னா 2 × 600 × 10⁻12 பிகோ ஃபேரட். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 2 × 600 1200 × 10⁻12ன்னு வந்துருக்கு. ஓகேங்களா? ஆனால் வந்து இங்கே பேட்டரி ரிமூவ் பண்ணுறதுனா சார்ஜ் கான்ஸ்டன்டாக இருக்கும். அப்போ சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியல் எவ்வளோ இருந்துச்சுன்னா C × V. அப்போ C எவ்வளோ 600 × 10⁻12 × V எவ்வளோ பார்த்தீங்கன்னா 200. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 600 × இங்கே என்ன பண்ணுறோம்னா 200 போடும்போது இங்கே இந்த ஒரு 10⁻2, இது ஒரு 10⁻2ன்னு கேன்சல் பண்ணிட்டோம்னா 10⁻4. ஸோ 6 × 2 × 10⁻12 × 10⁻4ன்னு போட்டுங்க. 6 × 2 12. சரிங்களா? அப்போ 12 இங்கே ஒரு 10⁻12 10⁻4 சேர்ந்து 10⁻8 இவ்வளோ சார்ஜ் இருக்குப்பா. 12 × 10⁻8 சார்ஜ் இருக்கு. அப்போ சார்ஜ் வந்து 12 × 10⁻8 அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Q²/2C போட்டுங்க. ஏன்னா சார்ஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படி போகிறோம். அப்போ Q² வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12 × 10⁻8 ஹோல் ஸ்கொயர் போட்டு டிவைட் பை 2 × C எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ பாருங்க இங்கே 1200 × 10⁻12. ஸோ 1200 × 10⁻12 இந்த 100 வந்து நம்ம இங்கே கேன்சல் பண்ணியிருக்கோம். 10⁻2 இந்த 10⁻12 கேன்சல் பண்ணால் 10⁻10 வந்துருக்கும். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இங்கே 12 × 10⁻10 வச்சிருக்கலாம். ஸோ 12 × 10⁻10 வச்சுக்கோங்கப்பா. அப்படி வச்சுட்டிங்கன்னா அப்போ ஃபைனல் எனர்ஜி எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஃபைனல் எனர்ஜி மேலே வந்து 12 × 10⁻8 × 12 × 10⁻8ன்னு போட்டு டிவைட் பை டினாமினேட்டரில் 2 × 12 × 10⁻10 போட்டுக்குங்க. இப்போ ஒரு 12 கேன்சல் ஆயிருச்சு. ஒரு இங்கே 10⁻10 இருக்கு இல்லையா, இங்கே 10⁻10 இங்கே -8 கேன்சல் பண்ணிட்டு இங்கே ஒரு -8க்கு கேன்சல் பண்ணால் இங்கே -6ன்னு வந்திருக்கும். இந்த 12 இந்த 2 கேன்சல் பண்ணால் இங்கே 6 இருக்கு. ஸோ ஃபைனல் எனர்ஜி வந்து 6 × 10⁻6 அப்படின்னு இருக்குப்பா. ஸோ அப்போ வந்து லாஸின் எனர்ஜி தானே வேணும் நமக்கு. அப்போ லாஸின் எனர்ஜிக்கு என்ன பண்ணலாம், இனிஷியலாக இருந்த எனர்ஜி தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அப்போ இனிஷியல் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் எனர்ஜி போட்டுட்டிங்கன்னா அப்போ இனிஷியல் எனர்ஜி 12 × 10⁻6, ஃபைனல் எனர்ஜி 6 × 10⁻6. இது ரெண்டு செப்பரேட்னா 6 × 10⁻6 ஜூல். ஸோ இதுதான் லாஸின் எனர்ஜி. இப்படி கஷ்டப்பட்டு பண்ணுறதோட ஜென்ரல் ஃபார்முலா ஒன்று இருக்குது. லாஸின் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ½ × C1 × C2 டிவைட் பை C1 + C2 × V1 - V2 ஹோல் ஸ்கொயர். அதாவது 2 கெப்பாசிட்டர், ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் வந்து C1ன்னு எடுத்துக்கோங்க, இது V1 பொட்டன்ஷியலில் சார்ஜ் பண்ணியிருக்கோம். செகண்ட் கெப்பாசிட்டர் C2ன்னு எடுத்துட்டு இது V2 பொட்டன்ஷியலில் சார்ஜ் பண்ணியிருக்கோம். இப்படி கனெக்ட் பண்ணிட்டு இப்படி சார்ஜ் பண்ணிட்டு இந்த 2 கெப்பாசிட்டர் இப்படி கனெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்படி கனெக்ட் பண்ணும்போது லாஸின் எனர்ஜிக்கு இதுதான் ஃபார்முலா. ஆனால் இந்த கேஸில் வந்து செகண்ட் கெப்பாசிட்டர் வந்து அன்சார்ஜ்னு சொல்லிட்டாங்க, அதனால V2 வந்து 0ன்னு போடணும். இது செகண்ட், இது மெத்தட் 2 சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்துச்சு. இப்போ டெல்டா யூ ஈக்குவல் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ½ × C1 எவ்வளோ 600 பிகோ ஃபேரட். சரியா? அப்போ 600 × 10⁻12 போட்டுங்க. C2வும் 600 × 10⁻12 போட்டுட்டு டிவைட் பை C1 + C2 எவ்வளோ 2 டைம்ஸ் ஆஃப் C. ஏன்னா 2 கெப்பாசிட்டர் ஐடென்டிக்கல். அப்போ 2 × 600 × 10⁻12 போட்டுட்டு இந்த V1 - V2 ஹோல் ஸ்கொயர். V1 வந்து எவ்வளோ 200 தானே, V2 வந்து 0 அன்சார்ஜ் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். இப்படி பண்ணி சால்வ் பண்ணால் ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு 600 × 10⁻12 ஒரு 600 × 10⁻12 கேன்சல் ஆயிடுது. அடுத்து பாருங்க மேலே நியூமரேட்டர் என்ன இருக்கு பாருங்க, 600 × 10⁻12 இருக்கும். கீழே என்ன இருக்கு 2 × 2ன்னு இருக்கு.
இங்கே 200 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, 200 ஸ்கொயர் 200 இன்ட்டு 200 போட்டோம்னா அப்போ இந்த ஒரு 2 இந்த ஒரு 2 இங்கே 2 கேன்சல் பண்ணால் இங்கே 100 இருக்கு கரெக்டுங்களா. இங்கே ஒரு 100 இது ஒரு 100 இங்கே ஒரு 100 இதெல்லாம் 10⁻6 கேன்சல் ஆனால் அப்போ 6 இங்கே 10⁻−2 வரும். ஒரு 10⁻6 கேன்சல் ஆச்சுன்னா 10⁻−6 ஜூல் அப்படின்னு வந்துடுது. இது வந்து கொஞ்சம் டைம் சேவிங் ப்ராசஸ். இதில் வந்து டைம் கம்மியான டைம் யூஸ் ஆகும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா.